நர்ஸ் ஏன்னா தூங்கிட்டு இருக்கீங்க? காலையிலே பொறுப்பே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க. யாராவது பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சரி, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரேன். யாராவது பேஷண்ட் வந்தால் என்னை வந்து எழுப்புங்க. எல்லாம் ரெடி வச்சுக்கலாம். வாங்க பேஷண்ட் வந்து உட்காருங்க. உங்களுக்கு என்ன பண்ணுது? ஃபீவரா? ஓகே, நல்லா தரேங்க. கண்ணு ஒன்று ரத்தம் இருக்குது. காமிங்க. நாக்க காமிங்க. செக் பண்ணுறதுல எதுவும் இல்லை. வேறு உங்களுக்கு சிம்டம்ஸ் எதாவது இருக்கா? ஓ, காய்ச்சல் இருக்க மாதிரி, அப்படியே தும்மல், சளி இருக்க மாதிரி இருக்கா? சளி, காஃப், கோல்ட் அண்ட் காஃப், இதுக்கெல்லாம் மருந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லாம் செக் பண்ணி பார்த்தது ஓகே, பட் ஃபீவர் மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஒன்றும் வேணாம், ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் நீங்கள் போய் வேறு ஏதாவது லெபார்ட்ரியில் போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துங்க. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு எதுவும் பண்ண வேணாம். மேஜராக எந்த இதுவும் தெரியலை. நான் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, நமக்கே வாரத்துக்கு ஒரு பேஷண்ட் தான் இருந்தாங்க. வச்சுட்டு இதெல்லாம் 2 வாரம் ஓட்டிடுவோம். என்ன பண்ணுறீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு வந்து 2 டேஸில் ரிப்போர்ட்ஸ் வந்துடணும். அப்போ தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவருக்கு என்ன பிரச்சனை, டெங்கு, மலேரியா அந்த மாதிரி எதாவது வந்துருக்கான்னு செக் பண்ண முடியும். தென் ஒரு 10 பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஃபீவர் கொஞ்சம் குறையும். தென் ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். 10 டேஸ் கழித்து மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகே, காஃப்க்கு ஒரு 100, தென் பார்த்திங்கன்னா ஃபீவர் பார்த்ததுக்கு ஒரு 100, தென் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ்க்கு ஒரு 100, நெக்ஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு 100. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து டாக்டர் உங்களுக்கு செக் பண்ணதில் மொத்தம் ஹோலாக வந்து 100. ஸோ பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து 500 ருபீஸ் பே பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.